Hi guys, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான், ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்றதுக்காக உங்களுக்கு வந்திருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மஸ்கட்ல வந்து மஸ்கட் ஈட் ப்ரோக்ராம் வந்து ஒரு 3 வீக்கெண்ட்ஸ்க்கு மட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து 1 வீக்கெண்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருந்தது. அதை பற்றின ஒரு ஃபுல் vlog வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் காம்படிஷனும் இருந்துச்சு. ஃபுட் காம்படிஷன் வந்து கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்கும் இருந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான். அதை நம்ம வந்து எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அந்த வீடியோவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் ரிலேட்டட் வந்து இதில் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிறேன். ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்பாங்க. இந்த 3 டீட்டெயிலும் கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்கள் சொல்கிற டேட்டில் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அவைலபிலிட்டி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு டேட்டில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95993141 95993141ங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த காம்படிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நம்ம ஒரு டேட்டுக்கெல்லாம் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி மாதிரி கால் வரும். கால் வந்து நீங்கள் வந்து இத்தனை மணிக்கெலாம் அங்கே வந்துடணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் சார்ட் இருக்குது. ஸோ நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குரிய காம்படிஷன் வந்து இந்த டைமில் நடக்கும், அடல்ட்டுக்குரிய காம்படிஷன் இந்த டைமில் நடக்கும்னு எல்லாமே பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்தந்த டைமில் வந்து நீங்கள் அங்கே கரெக்டாக அந்த இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கணும். காம்படிஷனோடய நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நிறைய காம்படிஷன்லாம் பார்த்துக்கணும். ஒரு 10 பேராவது மினிமம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்படி தான் அப்ளை பண்ணது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் தாங்க. இப்போ நான் வந்து க்ரீன் டீமு, எனக்கு ஆப்போசிட்டில் இன்னொருத்தங்க ரெட் டீம். ஸோ அந்த மாதிரி தான் 2 பேருக்குள்ளே தான் காம்படிஷன் வந்து நடந்தது. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி. வின் பண்ணது அரேபியன் ரெசிபி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். தக்ஷித்தும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் குக்கிங் காம்படிஷனில் சேர்ந்துருந்தான். அவனுக்கு வந்து குக்கிங் தெரியாது, சரி இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு தானே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குங்கிறதுக்காக நான் அந்தனே சேர்த்து விட்டேன். நான் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிபியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா தக்ஷித்துக்கு தான் வந்து கிட்ஸ் காம்படிஷன் நடந்தது. அதாவது கிட்ஸ்க்குரிய காம்படிஷன் கரெக்டாக 5:20க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளை வந்து 5 o'clockலாம் வந்து அங்கே இருக்க சொன்னாங்க. போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரான் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ தக்ஷித் வந்து மாட்டிட்டு அப்படியே மேலே ஸ்டேஜுக்கு போயிட்டான். எல்லா நாளுமே தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, அந்த 3 டேஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குரிய குக்கிங் காம்படிஷன் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:20க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம 5 o'clock அங்கே நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். Starting, we have Ready Steady Cook Kids Edition. Starting, we have 2 teams here. Both teams have 1 guest chef and 1 participant from the audience each. Seems confident. Let's go to our participant in Team Red. How are you, man? I'm fine. What's your name? Dakshit. Okay, are you excited? போனதுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுது. ஸோ 1-on-1 2 பேருக்குள்ளே மட்டும்தான் அப்படிங்கிறது. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இஃப்தார்லாம் வரதுனால ஒரு சிம்பிளான ஒரு ரெசிப்பியாக தான் இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. வெஜ் ஸ்ப்ரிங் ரோல். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. செஃப் நம்மளுக்கு ஹெல்ப்பிங்காண்டி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு செஃப் இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதக்குறது இந்த மாதிரி வதக்குற வேலையே பண்ணிகிட்டு இருந்தான். ஓகே, இந்தளவு அந்த நல்லா பேனெல்லாம் பிடிச்சி நல்லா வதக்குறதுக்கு தெரிஞ்சதே ஒரு பெரிய கிஃப்ட் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஃப் எல்லாம் இடையில வந்து இப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டான். நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜில் இந்தளவு ஸ்டார்டிங்லேயே போய் நின்று பயப்படாமல்
இல்லாமல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ நல்லா போல்டாக இருந்து பண்ணால் அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ப்ரிங் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலாலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம பேரண்ட்டை வந்து மேலே விசிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது கிட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ நானும் போய் அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. நல்லா அவனும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்டு இருந்தான். More rice? What's your name again? So you okay today? You happy? Make it very nice and tasty, yeah? Yes. How much time do you think this will take, Chef? I think 5 minutes. Okay. I'll come back in like around that time, and then we'll call upon judges from the audience, and then they'll taste and tell us what they think. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில காம்பேரிங் பண்ணுறவங்க ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டிஷ்ஷஸ்லாம் முடித்து பிளேட்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ப்ரிங் ரோலுங்கிறதுனால அவனுக்கு அந்த கெச்சப்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ பிளேட்டிங்லாம் முடித்து அதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ்லேருந்து ஒரு 3 பேர் வந்து டேஸ்ட் பண்ணாங்க. ஸோ கிட்ஸ்க்குரியதுனால அந்த சின்ன சின்ன பசங்க தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாருனாலும் போகலாம். அந்த டைம் வந்து நிறையா க்ரௌடு வரல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 கிட்ஸ் மட்டும் வந்திருந்தாங்க. வின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் நிறையா வந்து கேண்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வந்து அடல்ட்டுக்கான குக்கிங் காம்படிஷன், அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். Alright, ladies and gentlemen, we have a cooking competition coming up. This is Ready Steady Cook by the National Hospitality Institute, NHI. And how this works is we have 2 teams, Team Red and Team Green, who will compete against each other. Both teams have a participant from the audience and a celebrity chef helping them. So, ma'am, Team Green, what's your name? My name is Brenda. Okay, what are you going to make today? I think Arabic dish. Okay, are you excited or are you nervous? Very excited. Okay, let's go over to Team Red. Your opposition seems very confident. What do you think? Are you gonna take this one? Are you gonna avenge your son? Yeah, I am very confident. Actually, I like cooking, so I am very confident I will win. Okay, inshallah. You guys have 40 minutes to cook the dish and plate it. So at the end of 40 minutes, everything should be done. அடல்ட்டுக்கான இதில் வந்து எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்தது. கண்டிப்பாக வந்து அரேபியன் டிஷ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு தாட்டில் தான் போனேன். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மக்த ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேபியன் டிஷ் தான் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மக்லூபா டைப்பில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கேப்சிகம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து டுனா ஃபிஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு செஃப் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் கைட் பண்ணுவாங்கன்னு நினச்சி நானும் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். போக போக வந்து பார்த்திங்கன்னா நானே ஃபீல் பண்ணேன் இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்னு சொன்னாங்க. அப்போ இனி வந்து அவங்கள நம்பினா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மசாலா எல்லாம் போட்டு அப்படியே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சின்னு சொன்னாங்க. ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி எல்லாம் நல்லா அந்த டேஸ்ட் எல்லாமே மசாலா டேஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் டுனா ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர மாதிரி சூப்பராக அது வந்து பேனும் குறிப்பிட்ட டைம்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அந்த டைம்குள்ளே பர்ஃபெக்டாக வந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. Okay, it smells nice and looks good so far. I'm excited. I know why I'm excited, because the audience will be judging, but still every now and then I take a bite or two when no one's looking. I want 3 people from the audience to come up and judge. Alright, you have to come up, taste the food and judge it based on how it looks and how it tastes. So, 3 people, who wants to come up on stage and taste it? No, not you, you work here. Okay, ma'am, you can come up. Omar from Virgin Radio, you can come. Guys, can we hear for Omar? Okay, I need one more. Are you related to them? Okay, you can come upstairs. So we're going to start with Team Green, alright? See how it looks, both the dishes, and then take a bite of each. And then at the end, we'll decide who wins. So go ahead. You can grab a fork and begin.
smells amazing. You can take a few bites, like you're not gonna finish the thing. It's a taste test, it's not free dinner, okay? For dinner you have all these options. Hey, leave it here. I know what you're gonna do. You're gonna take this, you're gonna put chips of mine in this. We're not gonna do that. Okay, so all three people seem halas, bro. Okay, let's go over to that side. Okay, let's move over to Team Red. Okay, so you've tasted both of them. What do you think of that one? I love the green tea, yeah. No, don't decide. I'm just asking, like, what do you think of that one? The tasty is very delicious, good cooking, and the design is so nice. What do you think about this one? Actually, the design is good, but I like the bathroom. Okay. Don't give your verdict now. I'm just asking you, what do you think of that one? Don't decide. I'm just asking you, what do you think of that one? This is good, very good mashallah. This taste is nice, but I think this rice needs to be more cooked. Little bit, trying to make good. And this is good, but spices are less there. Okay, so the rice over there is a bit undercooked, and this one is a bit light on the spices. Omar, you're the food guy, right? Okay, what do you think of that one? Absolutely amazing. Really amazing. Okay, what do you think about this one? Absolutely amazing as well. That is really good. They're both totally different. That's the thing. Okay, I'm gonna ask you guys to pick now, okay? So this time you cannot say amazing for both. I think we already know what you picked, but Team Green or Team Red? Green. Okay, we've got one vote for Team Green. Alright. Team Green or Team Red? Team green. Ooh, Team Green. 2-0. It's already won, but I'm gonna put you under pressure here. Team Green or Team Red? I mean, look, I love tuna, so I will have to go for Team Green. Okay. Can we have it for Team Green? Louder, guys, they won! Make some noise, guys! Louder! There we go! Thank you! Alright. Oh wait, Team Green, yeah, that's Team Red. Team Red, you actually don't walk out of here empty-handed. You also get a prize for second place. Here you go. And congratulations, Chef. And Team Green, how do you feel? I'm very happy. First time I'm cooking this in front of this many people. Very happy, very excited. Thank you so much for this opportunity. Mustard Eats and Hachai. Thank you so much. Alright, earlier your son was here cooking and unfortunately he took second place. Do you feel good you've avenged your son? No, this is a chance. This is the best gift. ஸோ காய்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஏரியா சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனால மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.